செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 19 முடியும். லூக்கான செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 19 முடியும். அக்காலத்தில் இயேசு போய் கொண்ட பொழுது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்த பொழுது 10 தொழுகையாளர்கள் அவர் எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்து குரல் எழுப்பி வேண்டினார். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் ஊர்களுக்கு காண்பீங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி கொண்டு கொண்டே சுமந்து வந்தார். அவருடைய காலில் முழு குப்புற விழுந்து இவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாதி. இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோய் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நீராகி தவிர வேறு எவரும் திரும்பி வாரி காணுமே என்றார். பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் அந்த நம்பிக்கை நமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. சகோதரர்களே, நான் நல்லா இருக்கீங்களா? நான் பேச மாட்டேங்க. மேரேஜ் கிளாஸ் நடத்துங்க சில டைமில். திருமண வகுப்பு எடுக்கும் பொழுது நான் வெளி வகுப்பு தூங்குவதற்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஃப்ரான்சிஸ் முன்னாள் நம்முடைய பாப்பரசு சொன்னது. அவர்களுக்கு சொல்லி நினைவுபடுத்துவது உண்டு. அதை தான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சேர்ந்து வாழ்வது, லிவிங் டுகெதர். அதில் வந்து கப்புள்னு இருக்கு, லிவிங் டுகெதர். இன்னும் ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு கலை. அவர் சொல்கிறார், லிவிங் டுகெதர் as a couple அப்படின்றாரு. மேபி as a family. நோ, சேர்ந்து வாழ்வது இட்ஸ் அ ஹார்ட், ஏஆர்டி அப்படின்னா நான் இங்கிலீஷில் ஆர்ட் அப்படின்னா இது ஒரு கலை. சேர்ந்து வாழ்வது ஒரு கலை, கற்றுக்கணும். சொல்கிறேன், ஒரு 50 பேர் கல்யாணம் ஆகுது அப்படின்னா 20 தம்பதியருக்கு எப்படி வாழணும்னே தெரியல. they do not know how to live. எனக்கு தெரியும் அப்படின்னாலே கதை முடிஞ்சது. என்னைக்கு யார் ஒருத்தர் எனக்கு தெரியும் அப்படின்றாலோ அன்றைக்கே ஒரு கதை முடிஞ்சுருந்தாரு. அது யாராக இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரி. யாராவது ஃபாதர் இந்த ஃபேனை போடலாம் ஃபாதர், எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இப்படி சொன்னாலே ஒரு உறவு நிலை எப்படி பார்க்கணும். ஸோ அவர் சொல்கிறாரு, சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு கலை, இட்ஸ் அ ஆர்ட். யூ ஷுட் லேர்ன். இதை கற்றுக்கணுன்றார். ஸோ இதை கற்றுக்கிறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து சாரி சொல்லணும், இன்னொன்று வந்து ப்ளீஸ், அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். தண்ணி எடு அப்படின்னு சொல்லணும். ஸோ கேன் யூ, நீங்கள் இந்த ஃபாரின்லேருந்து வராங்க, நிறைய விஷயம் கற்றுக்குறோம். வெளிநாட்டில் நிறைய விஷயம் கற்றுக்குறோம். ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறது, அதில் கிராப் வெட்டுறது, அதெல்லாம் கற்றுக்குறோம். பட் அவங்க எப்பொழுதுமே சொல்கிற வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டே கிடையாது. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படிதான் கேட்பாங்க. ரோட்டுக்கு போகிற வழி தெரியல, நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு டைம் இருக்கா, என்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? யூ ஷுட் ஆஸ்க், கேன் யூ ஹெல்ப் மீ. ரோட்டுக்கு எந்த பக்கம் போகணும், நம்ம ஊருக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்றவங்கள நம்ம பார்க்கும்போது யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஃபோன் பேசும்போது கூட நான் எனக்கு ஒரு வேலை என்கிட்ட ஃபோன் பேசணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஃபோன் பண்ணி என் விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா டைமை, ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா, நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அது அவங்களுக்கு புரியுது. யூ ஹேவ் நோ ரைட். ஒரு அம்மான்றதுனால துணியை துவச்சி புருஷன் பிள்ளைங்களுடைய துணியை துவச்சி சோறாக்கி போகணும்னு அவசியம் இல்லை. அப்பான்றதுனால காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடாம வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், வீட்டை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம அது மாதிரி வளரும். ஸோ அதான் சொல்கிற 3 வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தி சொல்கிற. ஒன்று வந்து சாரி சொல்லுங்க, 2வது சொல்கிறாரு ப்ளீஸ் சொல்லுங்க, 3வது சொல்கிறாரு தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி, கிராட்டிடியூட், எல்லாத்தையும் இருக்கிற நம்மளுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியுது. We do not know meaning of gratitude. நன்றின்றது அர்த்தமே தெரியல. இன்னைக்கு வந்து இந்த நன்றியினுடைய ஒரு மகத்துவத்தை, மாண்பை கடவுள் மீண்டுமாக இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்து. நான் சொல்ற இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். சாரி சொல்றதே 8 மணி வீட்டுக்கு வரேன்னு சொல்றது, 9 மணி வருது வந்து என்ன சொல்லணும், வீட்டில் மனைவிட்ட குழந்தைங்கலாம். சப்போஸ் பையன் காலேஜ் போகிறோம்மா, 4 மணிக்கு வந்துடுறோம்மா அப்படின்றா. 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர என்ன பண்ணோம்? அதான் சொன்னா தான் நமக்கு வரும்.
சாரி சொன்னேன், சாரிப்பா லேட் ஆகிடுச்சு கோச்சு என்னையா தேடினேன் கடற்கரை உள்ள எனக்கு வந்துடுறதா வருது. வேலையை கூட போகிறீங்க, மனைவி வந்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னதுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க? சப்போஸ் கடவுள்லாம் வேலைக்கு போகிறீங்க, மனைவி 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எது பண்ணுவாங்க? உங்ககிட்ட ஜாலியாக பேசி சிரிக்கிட்டாண்டா, சோறாக்கி கொடுத்தல, சாப்பிட்டியா, எப்படிதான் இருக்கு நச்சா அவ்வளோதான். சரி, நம்ம வந்து இந்த சாரின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. சப்போஸ் ஒரு வேலைக்கு போகிறீங்க, நான் தான் பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருக்கோம், கோ ஃபார் ஜாப், ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறோம்? நான் வேலைக்கு போகிறீங்களா, ஓனர் உடனே ஒரு வீட்டுக்கு பண்ணுறோம், போய் சாரி சார் 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு சார், நெக்ஸ்ட் டைம் நான் வரமாட்டேன் சார். திருப்பி 2வது முறை லஞ்ச் டைமில் பார்த்தா கூட சாரி சார், மன்னிச்சிருங்க சார், அடுத்த முறை எல்லாம் வந்துடுங்க சார் சொல்கிறோம்ல. திருப்பி டீ குடிக்கும்போது ஒரு இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா சார் இனிமேல் டாட்டாவே வர மாட்டேன் சார். எவனே தெரியாது, அவனுக்கு வெறும் ஒரு 10,000 15,000 சம்பளம் கொடுக்குறான், எவனே தெரியாது. அவர்கிட்ட 1000 முறை சாரி சொல்கிறேன். நம்ம வீட்டில் உங்களுக்காகவே துணியை துவைச்சி சாப்பாட்டாக்கி ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது டோன்ட் ஆஸ்க் சாரி. எவ்வளோ பெரிய ஒரு கிரைம் பண்ணுற பாருங்களா நம்ம. வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த 3 வார்த்தையும். தேங்க்ஸு சுத்தமாக விட கொண்டாடிட்டு இருக்கனால நீ சொல்லுதாங்க உனக்கு எல்லாத்தையும் தேங்க்ஸ். அதனால தான் சொல்ல வெளிநாட்டுக்கு நிறைய கற்றுங்க. தண்ணி எடுத்து தவிர தேங்க்யூ அப்படின்வாங்க. நீங்கள் கூட பழகி பாருங்க. அவங்கலாம் இது தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட தேங்க்யூ. ஸோ அந்த நன்றின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நச்சையில் நிறைய இடத்துல பார்க்கணும் நம்ம. ஸோ ரொம்ப இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்க வேண்டிய இந்த 3 குணங்களை போப் பிரான்சிஸ் தான் சொல்கிறாரு. அது குறிப்பாக இந்த நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக நம்ம நன்றி உணர்வை பற்றி பேசும்போது 10 தொழிலாளர்களை பற்றி பேசலாம், நிறைய விஷயம் அதை பேசலாம். அந்த விஷயங்களில் நிறைய லூக்கா நட்சத்திரமே வந்து இட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ட் டு இண்டிவிஜுவல்ஸ். ஒருத்தர் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. நம்ம இப்போ கூட்டமாக தான் முக்கியத்துவம் கொடுப்போம். 100 பேர் வந்தால் தான் நான் வைப்பேன், பிரசன்ட் வைப்பேன். ஃபங்க்ஷனுக்கு 100 பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இயேசு அப்படியில் ஒருத்தர் போதும். கடவுளை பொறுத்தவரை ஒருவருக்காக முழுவதுமாக கடவுள் இருக்கிறார் என்பதை லூக்கா நட்சத்திரம் சொல்றார். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடினா என்ன பண்ணார் இயேசு? லூக்கா நட்சத்திரம் தான் சொல்றாரு, காணாமல் போன ஒரு காயின் தான் அந்த அம்மா பெருக்கி வீட்டை கூட்டி தேடுது. காணாமல் போன ஒரே மகனை தான் கடவுள் தேடுகிறார். இன்னைக்கு 10 பேர்ல ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வராரு. காட் வேல்யூஸிங். நீ திரும்பி வந்ததுனால, நன்றி சொன்னதுனால உன்னை நான் வாழ்த்துறேன். லூக்கா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் என்பது முக்கியம். நம்ம எப்பவுமே மைக்கு பார்த்தா கூட்டமாக இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். அப்பதான் வந்து நன்றி இருந்தாலே போதும். நன்றி உணர்வு பற்றி நம்ம சொன்ன மாதிரி நீங்க 10 தொழிலாளர்கள் படிக்கிறோம். குறிப்பா எப்ப நம்ம நன்றி சொல்லணும்னா, எல்லாம் இருக்கும்போது இல்லை. புருஷங்கிறாரு, பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, செல்வம் சேர்த்து வச்சுக்கீங்க, அப்ப நான் நன்றி சொன்ன நாள் இல்லை. அது கிடையாது. அந்த நன்றி என்ற உணர்வு கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவரே நன்றி இல்லை, இல்லாம இருக்கிற பொழுது நன்றி சொல்லணும். இன்னைக்கு அந்த 10 தொழில் ஒருத்தர் வந்து பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்றாரு. பைபிள் ஒருபடி முன்னாடி போயிட்டு சொல்லுது, you should thank God when you are not having anything. எதுவுமே இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்ற ரொம்ப நம்ம பார்க்குறோம். லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 5 வாசிங்க அப்படின்னா, இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களில் கடவுள் பகிர்ந்து கொள்வார். அதான் சூழல் நடக்குது. There's a scarcity, there's a fear. ஒரு பயம். சீரியல் என்ன சொல்றாங்க, அவங்க அம்சம் காண்டவரே, அவங்களை எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்கணும். நம்ம 200 தெனாருக்கு நம்ம சாப்பாடு வாங்கினாலும் இவங்களுக்கு கொடுத்து மாற முடியாது. ஏன்னா பெண்கள் மட்டுமே 5000 பேர் இருக்கிறதா சொல்லுங்க. ஸோ there's a problem, there's a darkness, there's a chaos. என்ன பண்ணுறது தெரியல, பிரச்சனை நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா வராதா, நமக்கு வர வேண்டிய காசு வரலையே, வீடு கட்ட முடியலையே, குழந்தைகளை சரியாக பார்த்துக்க முடியலையே. ஸோ ஒரு 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 டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஏற்படுகிற பொழுது அப்போ நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க பாருங்க. அந்த சிம்பாடல் அது வந்து அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும். அது பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 6ஆவது அதிகாரம் 11வது வசனம் என்ன வாசிங்க? பைபிள் இருந்துச்சு, நான் சும்மா சொல்ல நினச்சிப்பேன். யோவான் 6ஆவது அதிகாரம் 11வது வசனம். அவ்வளோ தேவை. ஏசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நச்சு போட எப்ப நன்றி சொல்றாரு, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கும்போது இல்லை.
எல்லாமே இருக்குது, நல்லா வாழணும், கடவுளுக்கு நன்றி சொல்றன்றது இல்லை. தட்ஸ் நாட் கேத்தலிக் கிராட்டிடியூட். கடவுளே நான் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறேன், நான் இந்த சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறேன், உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை, நீங்க தான் என்னை பார்க்கணும், இதுவரை நீங்க என்னை பாதுகாத்ததையும் இனிமேலும் பாதுகாப்பீங்க. தட்ஸ் a gratitude. இருக்கும்போதுதான் நம்ம நன்றி சொல்லி, இல்லாத போது ஆமா பெரிய கடவுள் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறார், நம்ம வீட்டில் மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றோம்ல. You should be grateful when you have nothing. இல்லாமைக்கு நன்றி சொல்றது தான் ஒரு கிறிஸ்டியனுடைய கேத்தலிக் வேல்யூ. கடவுள் பாருங்க என்ன பண்ண போறது தெரியல, 5 பண்ணா 2 மீன் தான் இருக்கு, 5000 பேர் இருக்கிறாங்க, முன்னாடி கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ அவருக்கு கடவுள் திட்டிடணும், நான் இது மாதிரி சூழலில் போட்டிய 5000 பேர் வந்துட்டாங்களே, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணலாம்? நம்மளா தான் வந்து அது ஒரு மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிட்டு. பட் இயேசு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. என்றைக்கு நாம் இல்லாமை நன்றி சொல்றோமோ அப்போ வந்து மல்டி பெரும் அப்படின்னா 5000 பேர் 5 மீன் 5 அப்போ 2 மீன், மீதி எத்தனை கூடைகள் இருக்காங்க வாசிக்கலாம்ல? 12 கூடைகள். ஒண்ணுமே இல்லாதுன்னு நினைச்சோம், எதுவுமே பத்தாதுன்னு நினைச்சோம், என்ன பண்ண போறோம்னு நினைச்சோம். பட் there is excess. இந்த எக்ஸஸ் எப்போ வரும்? நன்றி சொல். இல்லாமையில் நன்றி சொல்லுகிற மிகப்பெரிய அற்புதமான மனிதர்களாக நம்ம ஆரம்பிக்கணும். தொடர்ந்து பல இடத்துல விடயத்தில் இருக்குது. இந்த 2 இடங்களை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இப்போ கிராட்டிடியூட், நன்றி உள்ளவராக இருக்கிறதுனால என்ன நடக்குது அதான் முக்கியம். நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறதுனால என்ன நடக்குது? 2 விஷயம். ஒன்று, எனக்கு சில பெனிஃபிட்ஸ், நான் தேங்க்யூ சொல்றேன் அப்படின்னா எனக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவர் தேங்க்ஸ் ரிசீவ் பண்றாருல, நன்றியை வாங்கிக்கிறாருல, அவருக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நன்றியில வந்து எனக்கு மட்டும் அதான் இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி ஐ கெட் பெனிஃபிட்ஸ், எனக்கு மட்டும் அதான் இல்லை. there is a benefit for person one who receives. நான் பிரதருக்கு வந்து நன்றி பிரதர் தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்றேன் அப்படி சொல்றதுனால எனக்கு சில பெனிஃபிட்ஸ் நடக்குது, நன்மைகள் நடக்குது, அவருக்கு சில நன்மைகள் நடக்குது. முதல்ல எனக்கு என்ன நடக்குது நன்றி சொல்றதுனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னை தாழ்ச்சியோடு நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்றி சொல்லிட்டு வர 10 தொழிலாளர் ஒருத்தர் எப்படி நன்றி சொல்றாரு? வார்த்தைகள் என்ன போட்டிருக்கு பைபிள்ல? முகம் குப்புற விழுந்து வணங்கி கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. You should humiliate yourself, you should humble yourself. திரும்ப அந்த வெரி குட் படிங்க. காலில் முகம் குப்புற விழுந்து, இன்னைக்கு முட்டி போறதே இல்லை, என்னை சேர்த்தா சொல்லு, முட்டி போறது இல்லை, காலில் முகம் குப்புற விழுந்து. யார் காலில் விழா? நான் கூட சொல்லி பண்ணுறேன். இந்த 28ஆம் தேதி குடும்ப விழா, டிசம்பர் 28 எவனை சொல்லிடுறேன் முடியாது சொல்லி பண்ணுறேன். 28 குடும்ப விழா டிசம்பர் 28ஆம் தேதி. இந்த கணவன் மணிக்காக நான் ஒரு செமினார் பண்ணேன், கேளம் பார்த்துக்கிறேன். கணவன் மணிக்கு மட்டும் தான் பிரசாசில் அவங்க தான் 1 நாள் செமினார், 12 மணிக்கு பூசை. இடையில இந்த திருமணம் வாக்குலாம் புதுப்பிச்சோம். அப்கோர்ஸ் ரொம்ப வருஷம் கை பிடிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பேசி சரி வேறு வழியில் தெரியாது. அப்போ கை பிடிச்சது இப்போ தான் பிடிக்கிறேன். சரி இப்போ அது பிடிச்சத கன்செல்லாம் நினைவு பண்ணிட்டு அம்மா தான் மனைவி காலில் ஒன்று டக்குனு வந்துச்சுக்காங்க. யோசிக்கவே இல்லை. அம்மாங்களாம் புருஷன் காலில் ஒன்று டக்குனு வந்துச்சுங்க. அப்பா எதிர புருஷெல்லாம் பொன்னாடி காலில் ஒன்று ஒருத்தர் கூட ஒண்ணுங்க. ட்ரூ, நான் போய் சொல்ல தெரியல. என்னன்னு சொல்ல ஒரு ரூம்ல தான் நீங்க அவங்க கால் விழுறாங்க. சும்மா சொன்னாரு நோ முகம் குப்புற விழுக்கும் படிக்கிறோம்ல நீங்க. ஸோ தட் மேக்ஸ் யூ ஹியூமனிட்டி. ஹம்னஸ் பொன்னாடி கால் விழுறதுனால என்ன தப்பு? அப்கோர்ஸ் நம்ம சமூகம் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஆணாதிக்க சமூகமாக, ஆண்கள்லாம் ஆடக்கூடாது, ஆண்கள்லாம் சாரி சொல்லக்கூடாது, ஆண்கள்லாம் கொஞ்சம் கேட்டாலும் அந்த ஒரு ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மன்னிப்பு கேட்கறதுனால ஐ ஹம்பிள் மை செல்ஃப்ல. நான் எப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட சாரி சொல்ல முடியும்? தினமும் நான் அடிச்சிருந்தேன் குழந்தைய, டே சாரி அப்படின்றான். அப்போ சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் அவனுக்கு கீழே போறேன்னு அர்த்தம், அவனை விட தாழ் போறேன்னு அர்த்தம். அது நமக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் நிறைய பேர் சாரியை சொல்றது. அவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்றாங்களா, அவர் பேசணுமே, அவங்க வந்து சொல்லட்டுமே. அப்போ அப்படி சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்? நான் தான் பெரியவங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவை அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஸோ சாரி சொல்றது வாட் ஐ கெட். சாரி சொல்றவங்களுக்கு என்ன நடக்குது? யூ ஹம்பிள் யுவர். நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் பெரிய ஆளுநர் தொழில்நோயாளியாவது. அதான் கடவுள் வந்து நீங்கள் புதுமை சின்ன வந்து நன்றி சொல்லணுன்றது எதிர்பார்க்கல. இட்ஸ் நாட் ரைட்.
அவர் நன்றி சொல்றது 1000 பேர் இருக்காங்க. நீங்க சொல்றீங்க, நான் சொல்ற நன்றி மட்டும் தேவை. பட் வாட் நீட்ஸ் வெதர் யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க தாழ்ச்சியா இருக்கிறீங்களா, அதான் முக்கியம். ஸோ சாரி சொல்றதுனால, சாரி சொல்றதுக்கு என்ன நடக்குது? நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன். நன்றியை பெற்றுக்கொள்கிறான்ல, அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாராட்டிய ஒரு மனதில் அவருக்கு வருது, ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கரெக்டாக. இப்போ ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, ஹவ் டு யூ ஃபீல்? கொஞ்சம் பெரியவங்களா, ஓகே பரவாயில்ல, யூ ஹவ் டன் சம்திங், நமக்கு ஒரு அப்ரிசியேஷன். அம்மா நல்லா கறி சமைக்கிறீங்க, ஒருவேளை நல்லா இருக்கணும், இல்லை அவங்க தப்பு செய்யும்போது சாரி சொல்றாங்க. அந்த சொல்றவங்களுக்கு என்ன நடக்குது? they feel they are great, they are little highlighted, கொஞ்சம் பெருசா பரவாயில்ல, நம்மளே மதிக்கலாம். அதான் டிக்னிட்டி, மதிப்பளித்தல். ஓகே, அந்த வார்த்தை. ஸோ ரெஸ்பெக்டிங் த பர்சன், என்னை யாரும் மதிக்கிறாங்க அப்படின்றத மன்னிப்பு, சாரி வாங்கிக்கிறவங்க என்ன நடக்கும்? என்னை யாரும் மதிக்கிறாங்க, they value, they value me. என்ன இருக்கிறது என்னுடைய மதிப்பு இந்த வீட்டில் தெரியுது. சில நேரம் சொன்னீங்களா, இந்த வீட்டில் இருந்து எனக்கு மதிப்பே கிடையாது சொல்றாங்களாமா. 18 வருஷமா சூறாக்கி போட்டு எனக்கு என்ன மதிப்பு இந்த வீட்டில்? அந்த டிக்னிட்டி என்ன சொல்றது? மதிப்பு, மாண்பு, அந்த வார்த்தை. நீங்க சாரி கேட்கும் பொழுது, சாரி ரிசீவ் பண்ற ஆளுக்கு என்ன நடக்குதுன்னா, they feel that they are valued. பரவாயில்ல, சாரி சொல்லிட்டாரு, பரவாயில்ல, குழந்தை சாரி சொல்லிட்டான், மனைவி சாரி சொல்லிட்டான். ஸோ அப்போ நம்ம இன்னும் அப்படியே ஒரு கிரேட்னஸ் மேலே இருக்கக்கூடாது. we should also be humble. ஸோ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அறுவடை செய்யுங்க. you are being humble, asking sorry. எதிரே இருக்கிறவர் யூ வேல்யூ தான், அவங்க நான் என்னை வேல்யூ பண்ணிட்டீங்கன்றதுனால they also become humble. ஸோ எதிரில் இருக்கிறவங்க ஹம்பிளாக இருக்கணும், எதிரில் இருக்கிறவங்க கோவப்படுறது சட்டம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஸோ இந்த நன்றின்ற வார்த்தை ரொம்ப அழகானது. ரெண்டாவது, நன்றி சொல்றவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, there's a positive feeling. நம்ம நாட்டுக்கு நன்றி சொல்லணும், நம்ம நாட்டுக்கு சாரி கேட்கணும், நம்ம நாட்டுக்கு தேங்க்யூ சொல்லணும். ஸோ என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், ஒரு நெகட்டிவிட்டி ஓடினே இருக்கும். சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறேன், வீட்டில் அப்படியே நெகட்டிவிட்டி ஓடினே இருக்கும். இந்த ஜோக் சொல்லாமல் அவர் கனவு பண்ணி பேசவே மாட்டாங்க, எழுதி தான் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எழுதி வைக்கிறார், காலை 5 மணிக்கு எழுப்பு, நான் இன்டர்வியூ போனோம், அந்த மாதிரி மணி பேப்பரில் எழுதிச்சு, 5 மணி ஆகிவிட்டது, எழுப்பு. அதனால என்ன, நம்ம பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவிட்டியோட எப்படி சுற்றுறது வீட்டில், கணவன்கிட்ட பேசாம, பிள்ளைகிட்ட பேசாம, மனைவிகிட்ட பேசாம. ஸோ when you start asking sorry, அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது, then there's a positivity. இல்லைன்னா சாப்பாடு ஒரு முள்ள கிடையாது, நல்லா பிரியாணி ஆகினாலும் ஒரு டேஸ்ட் இருக்காது, மண்ணா இருக்கும், ஒரு ஒன்றும் புரியாது, எவ்வளோதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் அந்த நாட் பி பீஸ்ஃபுல். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். நன்றியை பெற்றுக்கொள்கிறவர் என்ன பண்ணுறாரு? he feels encouraged. தேங்க்யூ சொல்கிறீங்க, அவங்க மீன் குழம்பு நல்லா இருக்கு, அடுத்த மாதிரி மீன் குழம்பு போது கூடுதல் பொறுப்பாக இருப்பாங்க. நான் இந்த மஞ்சள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இப்போ புதுசாக ஒரு படம் வச்சு பார்த்துட்டீங்க, என்ன ஃபாதர் படம் பற்றி பேசுகிறேன்னு சொன்னாங்க. புதுசாக ஒரு படம் படிச்சு நடிச்சல இப்போ ரீசெண்டாக காந்தி கண்ணாடி பார்த்தீங்களா? ஃபாதர் படமே பார்த்துக்கிறாங்க. அதில் எல்டர்லி கப்புள்ஸ் இருப்பாங்க. நம்ம இதையா பார்க்கணும்னா நமக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எல்டர்லி கப்புள்ஸ் நல்லா சூப்பராக இருக்கிறாங்க. வெறும் தயிர் சாதம், டெய்லி புளி சாதம், தக்காளி சாதம், ஒரு முறை சாப்பிட்டுட்டு ஃபோன் அடிச்சு, லட்சுமி தயிர் சாதம் நீங்களா வச்சு அப்படின்னாரு எவ்ரி டைம். அப்புறம் அந்த பையன் கேட்பான், சின்ன கப்புள்ஸ், என் கப்புள்ஸ், டெய்லி தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இதை விட லெமன் சாதம், இதை விட்டா வேற சோறே இல்லை. ஆனால் ஒரு முறை ஃபோன் பண்ணி, லட்சுமி புளி சாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவன் தான் சொல்லுவான், யாருக்கே தெரியாதவங்க 1000 பேர் நன்றி சொல்ற, நீ உனக்காக கொண்டாடி சோறாக்கி கொடுத்தா அவர் நன்றி சொல்ல மாட்டேன் சார். ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன், நான் ஷுட் வேல்யூ தான், அப்ரிஷியேட். நல்லா இருந்துச்சுடா, இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நீங்கள் பேசுறது நல்லா இருந்துச்சு. சம்டைம் நீங்கள் வழி போறீங்க, மனைவி ஒரு குழந்தை கொடுத்து தூக்கி கொடுத்து சொல்லுங்க, டன் சம்திங் குட், பரவாயில்ல நல்லது செஞ்சேன். இட்ஸ் அப்ரிசியேஷன். எல்லாமே அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறேன். எதுவுமே அப்ரிசியேஷன் வானது யாருமே சொல்றது இல்லை. நம்ம என்ன நினச்சோம்னா செய்யறது இல்லை. கல்யாணத்தை அன்னைக்கு மனைவி புது போட கட்டணும்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. யூ அப்ரிசியேட், நம்ம நல்லா முக்கிய வாங்கணும். ஸோ இந்த அப்ரிசியேஷன் அது வாங்கும் பொழுது
the person one who gets gratitude, ஒருத்தர் வந்து நன்றி பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்றாரு, அவங்க வந்து they feel they are appreciated. ரொம்ப முக்கியம். ஃபார் நல்லா இருந்துச்சு, பூசை நல்லா இருந்துச்சு, இன்னும் நல்லா பேசுகிறாங்க. இன்னைக்கு இது நல்லா இருந்துச்சு, வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஒரு ரிலேஷன் வந்தாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கினீங்க, குட் ஹாஸ்பிட்டாலிட்டி, டெல் தம் தட் யூ ஹவ் டன் சம்திங் ராங். ஸோ அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, ஆற்றல். டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், குடும்பத்தில் சேர்ந்து வாழறது ஒரு கலை. தான் சொல்கிறேன், யூ ஷுட் லேர்ன் இட். நான் பேசும்போது நிறைய பேசுவேன், நிறைய விஷயங்கள் நான் அவங்களுக்கு சொல்வது உண்டு. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்க லூஸ் ஏறலாம் விடுறாங்கன்னா, பிள்ளைங்க நம்ம கேர்ள்ஸ் லூஸ் ஏறலாம் விடுறாங்க, ஜீன்ஸ்லாம் போடுறது ஃபைன். அஃப்கோர்ஸ் திருமணம் ஆச்சு, கணவர் சொல்கிறாரு, யாருன்னா வெளியிலேருந்து வந்தால் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணு, லூஸ் ஏறலாம் விடாத அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணோம்? அவங்களும் பேச மாட்டாங்க, இதுதான் பண்ண. என்ன பண்ணல? ஓகே, தட்ஸ் வை யூ ஆர் கிவிங் கமிட்மெண்ட். இன்பத்திலும் துன்பத்திலும் உடன் நடத்திலும் நோயிலும் அவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன், அது கோஆப்ரேட் வித் யூ. அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் கூட உங்கள் கணவருக்காக மனைவிக்காக பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் என்டர் இன்டு மேரேஜ். ஸோ தட்ஸ் வாட். அதான் கற்றுக்கிறது, லேர்னிங் திங்ஸ். அது ஒரு கலை, கற்றுக்கணும். எனக்கு தெரியாதா, என் வீட்டில் நான் இதாக பண்ணால் அப்போ வீட்டில் ஏதாவது certain things there is a restriction, there is a way of life. So இந்த சாரி சொல்கிறது, ப்ளீஸ் தயவு செய்து அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து கிராட்டிடியூட், தேங்க்ஸ் சொல்கிறது, பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருந்தாலும் சரி, பை ஆஸ்கிங் சாரி யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஹம்பிள் ஆக்கிறீங்க, then there is a relationship.